ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட பரபரப்பான காலை நேர வேலைகளை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். காலையில் ஒரு 5:30 அப்படிங்கிறப்பவே எழுந்திரிச்சு ஜன்னல் கதவை எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன சமைக்கிறதோ அதை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி காட்டு கீரை வாங்கி வச்சுருக்கேன். அந்த கீரையை இன்றைக்கி கடைஞ்சிட்டு எண்ணெய் கத்திரிக்காவை பொரியல் பண்ண போகிறேன். ஆப்பிள் பாப்பாங்களுக்கு ஜூஸ் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ரசமும் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது சாதத்துக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம இந்த ஊற போடுறது இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை மிட்டாயும் தட்டை வடையும் தான் கொடுத்து விட போகிறேன். எனக்கு டீ போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம பருப்பு வேக போட்டுடலாம். கீரை கடையிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நாங்கள் 5 பேர் இருக்கோம் அப்படிங்கிறனால அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதில் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 2 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மூடி வச்சுட்டு நம்ம போய் வெளியில் கோலம் போட்டு வந்துடலாம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சின்ன ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் குக்கரில் சாதம் வச்சு விட்டுட்டு அது அரிசி கழுவுன தண்ணி எடுத்துகிட்டு போய் இப்போ செடிக்கு ஊற்றிக்கலாம். செடிக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுறப்போ செடியோட அந்த க்ரோத் நல்லாயிருக்கும். ஏதாவது அந்த பூச்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசி கழுவுற தண்ணியை ஸ்ப்ரை பாட்டிலில் ஊற்றி விட்டு நீங்கள் செடியில் ஸ்ப்ரை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இது எனக்கு ஒரு சிஸ்டர் தான் நான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டருக்கு இந்த வீடியோ மூலிமா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்குது, எல்லா செடியுமேனு. இப்போ நான் எல்லா செடிக்குமே ஊற்றிக்கிட்டேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி பார்த்திங்கன்னா செடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட முகத்தவே இந்த அரிசி கழுவுன தண்ணியில் கழுவணும் அப்படின்னாலே முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். கருப்பு புள்ளிகள் நம்ம முகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம முகம் கழுவணும் அப்படின்னா அந்த கருப்பு புள்ளிகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நான் கீரையை கட் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டினும் நான் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுயநலமாக இருக்கிறது இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ அதை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு மடம் இருந்திருக்கு. அந்த மடத்தில் இந்த சொற்பொழிவுலாம் நிகழ்த்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த சைடு ஒரு பையன் அந்த சொற்பொழிவோட சவுண்டு கேட்டு அவன் அந்த சைடு போகிறான். போயிட்டு அதை பார்க்குறப்போ ஒரு பெரியவர் நீங்கள் எப்பயுமே சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு. எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவணும், நீங்கள் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற டாப்பிக்கில் அந்த பெரியவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. உடனே இந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அந்த பெரியவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவரை யாருமே இந்த மாதிரியெல்லாம் பேசினதே கிடையாது. அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவரோட பேச்சை கேட்குறதுக்கு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பேச்சுக்கு இவன் எதிர்ப்பு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அந்த பையனை நம்ம பார்க்கணும், அந்த பையன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த பையன் கோயிலுக்கெல்லாம் பூ கொடுப்பான், பூக்கடை வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வெயிட் பண்ணுறாரு. பூக்கடையில் போய் வெயிட் பண்ணுறாரு, அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அந்த பையனை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு வயசான ஒரு பாட்டி மட்டும் இருந்திருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, இந்த பையன் நான் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டான்,
அவன் எதுக்காக இந்த வார்த்தையை வந்து சொன்னான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால் அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே வெயிட் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த பையன் ரொம்ப இதுவாக பேசுகிறானே, இவன் யார், இவங்க அம்மா அப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த பையன் ஒருத்தனாக தான் இருக்கிறான், நான் தான் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்குறப்போ, அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க. ஒரு கஷ்டம்னு கேட்குறப்போ ஒருத்தருக்கு வந்து உதவணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொத்து இதுலையும் கொண்டு அடமானம் வச்சும், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கியும் இவர் வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. உதவி பண்ணினதில் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அந்த வட்டியெல்லாம் கட்ட முடியாமல் அவங்க அம்மா அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனனால இந்த பையனுக்கு ஆதரவு இல்லாமல் வழியில் நின்றுட்டுருக்கப்போ இந்த பாட்டி தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவனோட கதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பெரியவருக்கு அவன் மேலே கொஞ்சம் ஒரு பரிதாபம் வருது. அந்த பையனும் வந்துடுறான். இந்த பையன் வந்தோடனே அந்த பெரியவரை பார்த்துட்டு, ஏன் தம்பி நான் அன்றைக்கி பேசுனதுக்கு நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லவும், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று சாஞ்சு கிடக்கு. அந்த மரத்து மேலே ஒரு கொடி ஓடி இருக்குது. அந்த மரத்தை வந்து காமிக்கிறான். அந்த மரத்தை காமிக்கவும் இந்த பெரியவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான், ஒரு மரம் வளருது அப்படின்னா அந்த மரம் வளர்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கொடி ஓடுறதுக்கு இடம் கொடுத்தனால தான் அந்த மரம் வந்து சாஞ்சிருச்சு. இதுவே அந்த மரம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கொடி ஓடுறதுக்கு இடம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த மரமும் நல்லா இருந்திருக்கும், கொடியும் நல்லா இருந்திருக்கும். இதுதான் நான் வந்து சொன்ன கதை. எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்க்கை தான் எனக்கு ஒரு உதாரணம். எங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் இருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க, கொடுத்தவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இல்லாமல் பக்கத்தில் கடன் வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவும் இல்லாமல் எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களும் பிஸ்னஸில் லாஸ் ஆகி போயிட்டாங்க. அதனால் எப்போவுமே நமக்கு அப்புறம்தான் தான தர்மங்கள். அதனால தான் நான் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த பையன் சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி அந்த பையனை வந்து பாராட்டுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளோட தேவைகளுக்கு மிஞ்சியும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவலாம். நம்மக்கிட்டவே இல்லாதப்போ நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி நம்ம அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து இந்த கதை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை கமெண்ட்ஸில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு லைக் மட்டுமாவது கொடுங்க. இப்போ அப்படியே கடன்னு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. 6:45க்குள்ளே நான் எல்லா ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து 6:30 ஆகுது. 6:30 அப்படிங்கிறப்ப பாப்பாவுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுமே வந்து அப்படியே கடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் பேக் பண்ணுற வேலை மட்டும்தான். பொரியல் மட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் அதுக்கு மட்டும் தேங்காய் திருவி கொட்டி அதை வந்து கிளறிட்டோம் அப்படின்னா பொரியலும் வந்து ரெடி ஆயிரும். ஆப்பிள் ஜூஸ்க்கு தான் வந்து இப்போ நான் ஆப்பிள் போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு. சாம்பாரோடையவே இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம். காலையில் இந்த மாதிரி தாங்க ரொம்ப பரபரப்பாக போகும். அது 6:45க்குள்ளே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறப்பவேன்னு ஒரு கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும் ஒர்க் எல்லாம். எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறமா இவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இது வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் கிளாஸ் வந்து ஸ்கூல்லேருந்து பாப்பா 7 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவா. ஸோ வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது ரைஸ் செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னா, அதனால் லெமன் சாப்பாடு வந்து செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், வந்து பாப்பா வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாப்பாவை போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரணும். பஸ் ஏற்றி விட்டு வந்து அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 அப்படிங்கிறப்போ பாப்பாவுக்கு ஸ்கூலில் அவளும் கிளம்பிடுவா. தம்பி வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்குள்ளே அவனும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். பாப்பா வந்து இப்போ 8 மணிக்கெலாம் அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தம்பி வந்து இப்போ வந்து 8:25 அப்படிங்கிறப்போ இவனும் வந்து கிளம்பிடுவான் எல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ இவனையும் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 8:30 மணி ஆகுது. இதுக்கு மேலே வீடு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கசகசன்னு போட்டு வச்சுருவாங்க எல்லா பக்கமும். இனிமேல் இதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு டாஸ்க்காக இருக்கும்.
நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறனால அந்த மேட்டெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. கிச்சனுமே இந்த நிலமையில தான் இருக்குது. இது ஃபுல்லாக இன்னும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த அவை சம்மி படத்தில் வந்துட்டு அந்த ஓடுவாங்க இல்லைங்களா, ஓடுறப்போ ஒரு சாங் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஒரு சாங் போடணும் போல் இருக்குது நம்மளுக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக இதை கடன்னு நம்ம இன்னும் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே ஐயோ இதெல்லாம் எப்புட்றா நம்ம செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கில் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்கலாம், இல்லை ஏதாவது சாங்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறப்போ வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த டயர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இந்த எனக்கு 90s 80s 90s சாங்ஸ் வந்து கேட்குறக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அந்த சாங்ஸை தான் போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து செஞ்சிட்ருப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு அது தெரியாது. அதே மாதிரி பாட்டு கேட்குறதோட அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்து நம்ம இந்த வேலைகள்லாம் செய்கிறது, இந்த டயர்டுங்கிறதே வந்து கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ வந்து இந்த இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாப்பாங்க ரூமு. இந்த மாதிரி டெய்லி இதே ரொட்டீன் தாங்க வீட்டில் இருக்கிற பெண்களை வந்துட்டு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிறோமா என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுன்னா தெரியும். ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் என்றைக்குமே சும்மா இருக்கிறது இல்லைங்க. பெண்களை பார்த்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தயவுசெய்து அந்த வார்த்தைகளை வந்து சொல்லி அவங்கள வந்து காயப்படுத்தாதீங்க. ஒரு பெண் வந்து வீட்டில் சரியாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலை அப்படின்னாலே அந்த வீடு வந்து வீடாக இருக்காது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை வேலைகள், அதில் ஒரு வேலைகள் செய்யாமல் நாங்கள் உட்காந்துட்டாலும் அந்த வீடு வந்து வீடாக இருக்காது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமையாவது இருங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் அவங்கள எவ்வளோ காயப்படுத்தும். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் ஒரு நாள் முடிஞ்ச வேலையில் செய்யுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் செய்யலைனாலும் அவங்கள ஒரு பாராட்டிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறவங்க அந்த இடத்துல 4 வேலை செய்வாங்க. ஸோ வந்து பெண்களை வந்து என்றைக்குமே யாருமே வந்து ரொம்ப ஹேட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா பெண்கள் தான் அந்த வீட்டோட வளர்ச்சிக்கே காரணம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா அப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு எதுவுமே அந்த சரியாக நடக்காது. ஏன்னா ஒரு வீட்டுக்கே அந்த பெண் தான் வந்து மூலதனம். அதனால தான் கவிதைகள்லையும் சரி எல்லாத்துலேயுமே பெண்களை வந்து முன்னாடி வச்சு அந்த இதை வந்து வர்ணித்து பேசுவாங்க. என்னடா பெண்களை பற்றி இவ்வளோ இதுவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் ஆண்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த வீடும் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. வீட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க வெளியில் போனாலும் அவங்களால அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் டென்ஷனில் ஏதாவது பேசிட்டாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பதில் வந்து பேசாதீங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேசாதீங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாலே அவங்களும் வந்து உங்கள்கிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி நான் இந்த இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எல்லா வேலைகளும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேன். இன்னும் வந்து துணி வந்து மிஷினில் ஓடிட்டுருக்கு. அதை எடுத்து ஒரு 2 பக்கெட்டில் தண்ணி வச்சு அலசணும். அப்புறம் வந்து மடித்து போட்ட துணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். அப்போ வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். அந்த துணியை வந்து எடுத்து பீரோவில் வச்சுட்டு அப்படியே வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி கிச்சனும் வந்து எல்லாமே வந்து நீட் பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்போ துணியும் வந்து துவைச்சி காய போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.